வெட்கத்திலிருந்து கீர்த்தி அடைய போகிறீர்கள். From shame you are going to see exaltation. நீங்கள் வெட்கத்திலிருந்து கனப்படுத்தப்பட போகிறீர்கள். From every shameful days you are going to be honored. அவமானத்தை சுமந்த நாட்களுக்கு ஈடாக நீங்கள் மகிமைப்படுத்தப்பட For போகிறீர்கள். all the days that you carried shame, the Lord is going to glorify you. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடான சரியான மகிழ்ச்சியை காண For போகிறீர்கள். all the days of your sorrows you are going to see joy. கடந்த வருஷங்களிலே நீங்கள் அனுபவித்ததான எல்லா நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்களுக்கு ஈடாக இவ்வருஷத்தில் ஆண்டவர் நம்மை மேன்மையும் கனமும் மகிமையும் படுத்த போகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us a promise that for all the shame, pain, sorrow and persecution you face, நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். I am going to honor you. நான் உன்னை மேன்மைப்படுத்த I am போகிறேன். going to exalt you. நான் உன்னை ஆசீர்வதிக்க I போகிறேன். am going to bless you. நானே உன்னை கீர்த்தி அடைய வைக்க And I போகிறேன். alone shall cause your head to be lifted up. என்னாலே அன்றி இவைகளை உனக்கு செய்பவன் யார்? Who else can cause this in your life except for me? ஒரு மனிதனால் நம்மை கனப்படுத்த முடியுமா? Can man glorify us? ஒரு மனிதனால் நமக்கு கீர்த்தியை கொண்டு வர Can முடியுமா? man bring exaltation to ஒரு us? மனிதனால் நம்மை மேன்மைப்படுத்த முடியுமா? Can a man bring us up? ஒரு மனிதனால நம்முடைய வெட்கத்தை கனமாக மாற்ற முடியுமா? Can a man turn our shame into honor? தேவனாலே மாத்திரமே அது ஆகும். Except for God. கர்த்தர் சொல்லுகிற தூது, நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இனி வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீர்கள்.